இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கரூர் கிருஷ்ணராயபுரம் அருகே சிவாயம் என்ற கிராமத்தில் கனிமவள கொள்ளை நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இங்குள்ள கல்குவாரிக்கு கடந்த 2022 23.55 கோடி அளவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டும் அந்த கல்குவாரி செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்நிலையில் இங்கு நடக்கும் கனிமவள கொள்ளை தொடர்பாக தனியார் டிவியின் திருச்சி நிருபர் கதிரவன் செய்தி சேகரிக்க சென்றார். அப்போது கனிமவள கொள்ளை கும்பல் கதிரவனை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. ஒளிப்பதிவாளரிடம் இருந்த கேமரா, மைக் உள்ளிட்டவற்றை பிடுங்கி வைத்துக் கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். 1 மணி நேரம் கடந்தும் நிருபர் மற்றும் ஒளிப்பதிவாளரை யாராலும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து கிருஷ்ணராயபுரம் பகுதிக்கு போலீசார் தனிப்படையினரை அனுப்பி வைத்தனர். திமுக எம்எல்ஏ பழனியாண்டி உள்ளிட்ட 50 பேர் கொண்ட கும்பல் இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நிருபர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் உள்ளிட்டோர் படு காயங்களுடன் மீட்கப்பட்டனர். இது தமிழக அளவில் அதிர்வலியை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடந்த விழாவில் இதுகுறித்து செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதனிடம் கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதில் அளித்த அமைச்சர், செய்தியாளர் தாக்கப்பட்டது குறித்து எனது கவனத்துக்கு வரவில்லை, நான் பார்க்கவில்லை. சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலாக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. எனவே அதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு பதில் கூறுகிறேன் என்றார். செய்தித்துறை அமைச்சராக இருந்தும் செய்தியாளர் தாக்கப்பட்டதே தனக்கு தெரியவில்லை என சாமிநாதன் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் பார்த்தீங்கன்னா கல்குவாரி நியூஸ் போன செய்தியாளர் கடுமையாக தாக்கியிருக்காங்க. கரூரில் வந்துட்டு கல்குவாரியை செய்தி எடுக்க போன செய்தியாளர்கள் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அது திமுக எம்எல்ஏ தாக்கியிருக்காரு. இது வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது கவனத்துக்கு வரலாம். இன்னும் அது பார்க்கல. அது தவறு. ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக எந்த செயலாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. எனவே அது பற்றி நான் தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு பதில் சொல்லலாம்.